இன்றைய முக்கிய செய்திகள். வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் விவரங்களை வெளியிட வேண்டும். பீகார் சிறப்பு தீவிர திருத்த வழக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமைதிக்கான தூதுவராக அமெரிக்கா திகழ வர்த்தகத்தின் சக்தியே காரணம். இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. இந்திய விண்வெளித்துறை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழ்நாடு பாதுகாப்பு துறையில் உற்பத்தி மையமாக மாறும் என ஸ்டாலின் நம்பிக்கை. காசா தாக்குதலுக்காக அமெரிக்கா $22 பில்லியன் ராணுவ உதவி. ஆட்சி மாறினாலும் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு ஆதரவு என குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து புதிதாக நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை நாளை மறுநாளுக்குள் வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தன. எனினும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆதாரை ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் கடந்த 30ஆம் தேதி வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மேலும் 3,66,000 பெயர்கள் நீக்கப்பட்டதுடன் உரிய ஆவணங்களை தாக்கல் செய்த 21,53,000 வாக்காளர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட்டன. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் முதல் முறையாக இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு ஜாய்மால்யா பக்ஷி ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன், சிறப்பு தீவிர சீர்திருத்த திட்டம் வாக்காளர் பட்டியலை சரி செய்வதற்கு பதிலாக பிரச்சனைகளை அதிகப்படுத்தியுள்ளதாக கூறினார். நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பட்டியல் உச்சநீதிமன்றம் அழுத்தம் கொடுத்ததால் தான் வெளியிடப்பட்டதாகவும், தற்போது கூடுதலாக நீக்கப்பட்டுள்ள 3,66,000 வாக்காளர்களின் விவரங்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட வாரியாக தகவல் பலகையில் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட விவரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட தெரிவிக்கப்படவில்லை என மனுதாரரின் வழக்கறிஞர் திரு சிங்வி தெரிவித்தார். அது தெரியாததால் அவர்கள் மேல்முறையீடு கூட செய்யவில்லை என்றும், குறைந்தபட்சம் தகவலாவது அளித்திருக்கலாம் என்றும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திரு சூரியகாந்த், நீக்கப்பட்ட 3,66,000 பேருக்கும் தகவல் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட உள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மேல்முறையீடு செய்ய உரிமை உள்ளதாகவும் கூறினார். புதிதாக நீக்கப்பட்ட 3,66,000 பேரின் விவரங்கள் என்ன, புதிதாக சேர்க்கப்பட்ட 21,53,000 பேர் யார் என்பது குறித்தும் திரு சிங்வி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் திரு திவேதி, பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இதுவரை புகார் அளிக்கவில்லை என்றும், டெல்லி மற்றும் ஏடிஆரை சேர்ந்த தனி நபர்கள்தான் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட திரு பூஷன், எத்தனை பேரை கொண்டு வர வேண்டும், 100 200 என வினவினார். அதற்கு பதிலளித்த நீதிபதி திரு பக்ஷி, வெளிப்படை தன்மைதான் வேண்டும் என்றும், நீதிமன்றத்திற்கு யார் வருகிறார்கள் என்பது குறித்து கவலை இல்லை என்றும் கூறினார். நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை நாளை மறுநாளுக்குள் வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு அவர் உத்தரவிட்டார். விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வர்த்தகத்தின் சக்தியால் தான் அமைதிக்கான தூதுவராக அமெரிக்கா திகழ்வதாக தெரிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தாமே நிறுத்தியதாக மீண்டும் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி 26 சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். இதைத் தொடர்ந்து மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்ட இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த தீவிரவாத முகாம்களை அழித்ததாக அறிவித்தது. இதற்கு பாகிஸ்தானும் எதிர் நடவடிக்கை எடுத்த நிலையில் 10ஆம் தேதி மோதல்கள் திடீரென முடிவுக்கு வந்தன. அணு ஆயுத போராக மாறாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது என ட்ரம்ப் அறிவித்தார். வர்த்தகத்தை முன்னிறுத்தி இதை சாதித்ததாக தொடர்ந்து பலமுறை அவர் கூறி வந்த நிலையில், இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்களின் தொலைபேசி பேச்சு மூலமே சண்டை நிறுத்தப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது. எனினும் போர் நிறுத்தத்துக்கு தாமே காரணம் என 40க்கும் மேற்பட்ட முறை ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான், இஸ்ரேல் ஈரான், எகிப்து எத்தியோப்பியா, காங்கோ ருவாண்டா, கம்போடியா தாய்லாந்து, செர்பியா கொசோவோ, அர்மீனியா அசர்பைஜான் என 7 போர்களை நிறுத்திய தமக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி வருகிறார். இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வரும் 10ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், வர்த்தகத்தின் சக்தியை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் நிறுத்தியதாக மீண்டும் கூறினார். இறக்குமதி வரியை அதிகரிப்பது குறித்த நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், வரி விதிப்பால் தான் அமெரிக்கா அமைதியின் தூதுவராகவும் உள்ளதாக தெரிவித்தார்.
வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக வரி விதிப்பை பயன்படுத்தி வருவதாக அவர் தொடர்ந்து கூறி வருகிறார். உற்பத்தி துறையில் முதன்மை பெற்று விளங்கும் தமிழ்நாடு பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் உற்பத்தி மையமாக மாறும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் விண்வெளி பாதுகாப்பு தொழில்களுக்கான சர்வதேச வணிக மாநாட்டை இன்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய திரு ஸ்டாலின், உலகை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்துள்ளதாகவும் தமிழ்நாடு நடத்தும் மாநாடுதான் உலக அளவில் பேசப்படுவதாகவும் கூறினார். அனைத்து வகையான வளர்ந்து வரும் தொழில்களை கொண்டுள்ள தமிழ்நாடு அனைத்திலும் தடம் பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2024-25 ஆண்டில் $14.6 பில்லியன் மதிப்புடைய மின்னணு பொருட்களை தமிழ்நாடு ஏற்றுமதி செய்துள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். உற்பத்தி துறையில் தமிழ்நாடு முதன்மை பெற்றுள்ளதாக கூறிய அவர், நாட்டின் வாகன உற்பத்தியில் அதன் பங்கு 40% என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு உற்பத்தி துறையில் லீடராக மாறிட்டு வருது. ஏற்றுமதி செய்யப்படுகிற மொத்த தானியங்கி வாகனங்களில் தமிழ்நாட்டோட ஷேர் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 40 விழுக்காடு. அது மட்டுமா, 3/2 பங்கு இருசக்கர மின் வாகனங்கள் இங்கே தான் உற்பத்தி செய்யப்படுது. 2024-25 ஆண்டில் $14.6 பில்லியன் மதிப்புடைய மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அதிலேயும் நாம தான் முதலிடம். இந்தியாவிலேயே 11.19% பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளது என திரு ஸ்டாலின் தெரிவித்தார். உயர்தர ஜெட் என்ஜின் பாகங்களில் இருந்து ட்ரோன்கள் வரை அனைத்தும் இங்கு தயாரிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியதில் இருந்து இதுவரை 23,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் 2032 ஆண்டிற்குள் 75,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் திட்டம் இந்த துறை சார்ந்த வளர்ச்சிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சுது. இந்த துறையில் இந்தியாவின் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு மாறணும்னு நான் விரும்புகிறேன். பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்றப் போகுது. இந்திய விண்வெளித்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும் என்ற திரு ஸ்டாலின், கோவை பாரப்பட்டியில் 360 ஏக்கரில் பாதுகாப்பு தொழில்துறை பூங்காவும், சூலூரில் 200 ஏக்கரில் வான்வழி தொழில் பூங்காவும் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை ஆராய்ச்சி மற்றும் கடற்படை அமைப்புகளுக்கான மையம், கோவை நுண்பொறியியல் திறனுக்கான மையம் என தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் முதலீட்டிற்கு உகந்த இடமாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். காசா மீது 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கு $22 பில்லியன் அளவுக்கு அமெரிக்கா ராணுவ உதவி செய்துள்ளதே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் அதிரடியாக நுழைந்த ஹமாஸ் அமைப்பினர் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 250 பேர் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இதையடுத்து காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் பல்முனை தாக்குதலில் 67,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டனர். 1,67,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவளிப்பதாக கூறி லெபனான், ஏமன், சிரியா, ஈரான் நாடுகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் நட்பு நாடான கத்தார் மீதும் இஸ்ரேல் கடந்த மாதம் தாக்குதல் நடத்தியது. ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் இன்று 3வது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் இந்த போர் குறித்து ஆய்வு நடத்திய அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகம் 2023 ஆண்டு முதல் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா $22 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவி செய்ததாக தெரிவித்துள்ளது. மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா ராணுவ உதவி வழங்குவதால் தான் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆயுதங்கள், தூதரக ரீதியிலான உதவி மட்டுமல்லாது நிதி உதவியையும் அமெரிக்கா அளித்திருக்காவிட்டால் இஸ்ரேல் தொடர்ந்து போரை நடத்தியிருக்க முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக அந்நாட்டுக்கு எதிராகவும் பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை அங்கீகரிப்பது தொடர்பாகவும் ஐநா சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா தடுத்து வருவதும் ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஆட்சி மாறினாலும் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி அளிப்பது நிறுத்தப்படவில்லை என்றும், ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் மாறி மாறி இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பதால் சர்வதேச சட்டங்களை மீறி அந்நாடு தாக்குதல் நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது வரை இஸ்ரேலுக்கு நிதியுதவி செய்து வரும் அமெரிக்கா போரை முடிவுக்கு கொண்டுவர நிபந்தனைகளை ஏற்குமாறு ஹமாஸ் அமைப்பை வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானாவில் அரசு பேருந்து கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாரத் ராஷ்டிர சமிதி எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு இன்று பேருந்தில் சென்றனர்.
ஹைதராபாத்தில் சாதாரண பேருந்துகளில் முதல் 3 நிலைகளுக்கு 5 ரூபாய், அதற்கு பின் 10 ரூபாய் என்றும், விரைவு பேருந்துகளில் முதல் நிலைக்கு 5 ரூபாய், அதன் பிறகு 10 ரூபாய் என கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக கிடைக்கும் 300 கோடி ரூபாயை 2800 மின்சார பேருந்துகளை வாங்க பயன்படுத்தப் போவதாக காங்கிரஸ் அரசு அறிவித்துள்ளது. பிற நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களை தவிர்த்து தலைநகரில் மட்டும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு ஹைதராபாத் மக்கள் மீது மட்டும் கட்டண சுமையை அரசு ஏற்றியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இன்று நாம்பள்ளி பொருட்காட்சி மைதான பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்து மாநகர பேருந்தில் ஏறிய எம்எல்ஏக்கள் திரு சுதீர் ரெட்டி, திரு சுலேரு வெங்கடேஷ், திரு முக்தா கோபால் ஆகியோர் நடத்துனரிடம் பயணச்சீட்டு கேட்டு வாங்கினர். சக பயணிகளிடம் கட்டண உயர்வு பற்றி பேசிய அவர்கள் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டிக்கு எதிராக முழக்கமிட்டனர். தினசரி பேருந்தில் செல்வோருக்கு கட்டண உயர்வால் மாதம் 400 முதல் 500 ரூபாய் அதிக செலவாகும் என்று பாரத ராஷ்டிரிய சமிதி எம்எல்ஏக்கள் கூறினர். பேருந்து சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்காத அரசு கட்டண உயர்வு மூலம் ஏழைகள் மீது சுமையை ஏற்றுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டில் மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் இன்று நண்பகலில் திடீரென பலத்த மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நீடாமங்கலம் அருகே ரிசியூர், பெரம்பூர், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. ஊர்ல மிந்தி தண்ணி திறந்ததுனால நல்லா சாவடி பண்ணியிருந்தாங்க. குருவை நட்டுருந்தோம் எல்லாரும். அந்த குருவை அறுக்க முடியாத அளவுக்கு இப்போ 2 நாளாக மழை பெஞ்சதில் அடியோட சாஞ்சு கிடக்கு. அதை அறுக்கிறதுக்கான மிஷினு இங்கே ஒன்றும் தேவையில்லை. இது இல்லாததுனால, கோளாறுனால எல்லாம் அடியோட சாஞ்சு வீணாக போய் கிடக்கு. கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பெய்த மழையால் 150 ஏக்கருக்கும் மேல் நடவு செய்யப்பட்ட சம்பா பருவ இளம் பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுவதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி, சேலம் ஆகிய 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டு வீசி திட்டமிட்ட இனப்படுகொலை செய்வதாக ஐநாவில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநாவுக்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ் பாதுகாப்பு சபையில் மகளிர் அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விவாதத்தில் இன்று பேசியபோது இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்யும் பாகிஸ்தான் மிகைப்படுத்தி கூறுவதன் மூலம் உலகின் கவனத்தை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். 1971ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேச மக்கள் மீது இன அழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள ராணுவத்துக்கு அனுமதி வழங்கிய நாடுதான் பாகிஸ்தான் என்றும் அவர் தெரிவித்தார். பசுமை பட்டாசுகளுக்கு எதிரான தடையை நீக்க உச்சநீதிமன்றத்தை டெல்லி அரசு அணுகும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தீபாவளி முக்கியமான பண்டிகை என்று குறிப்பிட்டுள்ள அவர் கலாச்சாரத்தை பின்பற்றும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் டெல்லி அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவையில் கட்டப்பட்டுள்ள அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்துக்கு இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு பெயரை சூட்டியிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2020 அறிவிக்கப்பட்டு 2021 மே மாதம் வரை 5 விழுக்காடு பணிகள் மட்டுமே நடைபெற்றிருந்த நிலையில் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று 1791 கோடி ரூபாய் செலவில் 10 கிலோமீட்டர் நீள பாலத்தின் மீதமிருந்த 95 விழுக்காடு பணிகளை விரைந்து முடித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பாலத்தை நாளை மறுநாள் தாம் திறந்து வைக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படுவார்கள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளில் 37 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இந்த கல்வியாண்டில் மட்டும் 16 புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நேரடி மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் மருந்து உட்கொண்டதால் குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து கர்நாடகாவில் கோல்ட்ரெப் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று அம்மாநில அரசு எச்சரித்துள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சர் திரு தினேஷ் குண்டுராவ் கூறுகையில், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மருந்து நிறுவனங்களின் இருமல் மருந்து மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இறுதி ஊர்வலத்தில் மாலைகளை சாலையில் வீசிய 10 பேருக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலங்களை பாதுகாப்பான முறையில் நடத்துவது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வகையில் விதிக்கப்படும் அபராதத்தை செலுத்தினால் மட்டுமே இறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி தெரிவித்துள்ளது. பறவை மோதியதால் பழுதடைந்த ஏர் இந்தியா விமானத்தில் இலங்கையிலிருந்து 147 பயணிகள் அதிகாலை சென்னை அழைத்து வரப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து 158 பயணிகள் மற்றும் 6 விமான ஊழியர்களுடன் நேற்று சென்ற அந்த விமானம் கொழும்பில் தரையிறங்கும் போது பறவை மோதி பாதிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து சென்னை வந்த அந்த விமானத்தை ஆய்வு செய்த பொறியாளர்கள் குழுவினர் ஃபேன் பிளேடு ஒன்று உடைந்திருந்ததால் விமானம் பறப்பதற்கு தகுதியற்றது என்று சான்றளித்தனர். பழுதடைந்த நிலையில் விமானத்தை இயக்கியது குறித்து விசாரணை நடத்த சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொள்முதல் நிலையம் முன்பு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகின. உதய மார்த்தாண்டபுரத்தில் உள்ள அந்த கொள்முதல் நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நேற்றிரவு பெய்த கனமழையால் கொள்முதல் நிலையம் முன்பு தண்ணீர் தேங்கி மூட்டைகள் நனைந்தன. விற்பனைக்கு வரும் நெல் மூட்டைகளை உடனுக்குடன் கொள்முதல் செய்தால் இந்த பிரச்சனை ஏற்படாது என்று விவசாயிகள் தெரிவித்தனர். சென்னை எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது 9 வட மாநில தொழிலாளர்கள் பலியாக காரணமான ஒப்பந்த நிறுவனத்தை வெளியேற்ற கோரி CITU சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அனல்மின் நிலைய நுழைவு வாயில் முன்பு கூடியவர்கள் அந்த நிறுவனத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஒப்பந்த நிறுவனத்தின் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என்று தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். மதுரையில் எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட அதிமுக MLA திரு ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அவனியாபுரத்தில் உள்ள அந்த சிலையை நேற்றிரவு மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டி அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டதால் அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லையில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகர பகுதிகளில் கனரக வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கனரக வாகனங்களுக்கு அனுமதி மறுப்பதால் சரக்குகளை கொண்டுவர முடியாத நிலை ஏற்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் மீன்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய கோரி மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீன் எண்ணெய் மற்றும் கோழித்தீவனம் தயாரிக்க பயன்படும் கலசல் வகை மீன்கள் ஒரு கூடை 50 ரூபாய் என குறைந்த விலையில் விற்கப்படுவதாக கூறியவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையில் நிறுத்தியுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 137 புள்ளிகள் அதிகரித்து 81,927 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 31 புள்ளிகள் உயர்ந்து 25,108 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 89,600 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் 11,200 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 167 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து புதிதாக நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை உடனடியாக வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வர்த்தகத்தின் சக்தியை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு மாறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.